ஆண்டவரே நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சங்கீதம் 28:8 கர்த்தர் அவர்களுடைய பலன், அவரை தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நாளில் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்கிறார் கர்த்தர் அவர்களுடைய பலன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்முடைய பலன். அவர் தான் நமக்கு பலனாயிருக்கிறார். எந்தெந்த சூழ்நிலை சோர்ந்து போயிருக்கிறீங்களோ, எந்தெந்த சூழ்நிலை வேதனையோடு இருக்கிறீங்களோ, சோர்ந்து போறதுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிற தேவன் இந்த நாளிலும் இந்த காலை வேளையில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு பலனாயிருப்பார். அவர் தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். ஆண்டவர் பலனாயிருக்கிறார். இந்த நாளிலும் உங்களுக்கு அரணான அடைக்கலமாயிருக்கிறார். இந்த நாளிலும் பாதுகாப்பை தருவேன் என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் என் பலனும் கேடகமாயிருக்கிறார் என்று சொல்லி அதுக்கு முந்தின வசனம் சொல்கிறது. ஆண்டவர் பலனாயிருக்கிறார், ஆண்டவர் அரணான அடைக்கலமாயிருக்கிறார், ஆண்டவர் கேடகமாயிருக்கிறாரா. ஆண்டவர் நம்மளை சுற்றிலுமாய் கேடகமும் அரணும் பலனுமாயிருக்கிறார். தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அவர் இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தருகிறதை இந்த வசனத்தின் வழியாக பார்க்க முடியும். அது மாத்திரம் இல்லை, ஆண்டவரை தேடும் பொழுது, ஆண்டவருக்குள்ளாய் நிலைத்திருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவரை சார்ந்து இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தில் இருக்கும் பொழுது நம்மளுடைய இருதயம் அவரையே நம்பி இருக்கோம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை மாத்திரமே சார்ந்து இருக்கிற இருதயம் நமக்குள்ளாய் ஆண்டவர் தருவார். நான் சகாயம் பெற்றேன் என்று தாவீது சொல்வது போல் நம்மளுடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கர்த்தர் சகாயத்தை தருவார். வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து நமக்கு சகாயம் வரும். நம்மளுடைய இருதயம் களி கூறும்படியா இந்த நாளில் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 20:6 சொல்லுகிறது, தமது பரிசுத்த வானத்திலிருந்து அவருடைய ஜெபத்தை கேட்பாராம். ஆண்டவர் இன்னைக்கு நம்மளுடைய ஜெபத்தை கேட்கிற ஒரு தேவனாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சார்ந்து இருக்கும் பொழுது, பரிசுத்த ஆவியானவருக்குள்ளாக இருக்கும் பொழுது, ஆவியானவர் நமக்கு பலனும் கேடகமாக இருக்கிறார், அரணான கோட்டையாக இருக்கிறார். நம்ம இருதயம் அவரையே நம்பும்படியான கிருபைகளை நமக்கு தருகிறார். நாம் சகாயம் படும்படியாய் இந்த நாள் நமக்கு ஆசீர்வதிக்கிறார். நம்மளுடைய இருதயம் களி கூறும்படியாய், நாம் பாட்டினால் அவரை துதிக்கும்படியாய் இந்த நாள் உங்களை ஒரு ஆசீர்வாதத்தின் நாளுக்குள்ளாய் கடந்து போக முடியாது. உங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுத்து உங்களை உயர்த்துகிற நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அவரையே உங்கள் பலனாய் இந்த நாளில் நீங்கள் வைத்து நாளை தொடங்குங்கள். கர்த்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிப்பார். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.